हर नमः पार्वती पतये हर हर महादेव। शिवाय नमः ओम शिवाय नमः। शिवाय नमः ओम नमः शिवाय। शिवाय नमः ओम शिवाय नमः। शिवाय नमः ओम नमः शिवाय। शिवाय नमः ओम शिवाय नमः। शिवाय नमः ओम नमः शिवाय। शिवाय नमः ओम शिवाय नमः। शिवाय नमः ओम नमः शिवाय। हर नमः पार्वती पतये हर हर महादेव। प्रपन्न पारिजाताय तोत्रवेत्र एकपाणये ज्ञान मुद्राय कृष्णाय गीतामिருத दुहे நமக. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும் பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும் கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும் சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா प्रणमामि मुहुर्मुहुः. अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் அருளால் நவராத்திரியை முன்னிட்டு ஒரு 2-3 வார இடைவெளிக்கு பிறகு இப்பொழுது மீண்டும் இந்த இணைய வழி சத்சங்கத்திலே சந்திக்கின்றோம். ஸ்ரீ தாய்மான சுவாமிகளின் உடல் பொய்யுறவு என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள 83 அருமையான வெண்பாக்களுக்கான விளக்கத்தை பார்த்து வருகின்றோம். 32 பாடல்களுக்கான விளக்கம் இதுவரையிலும் நாம் பார்த்துள்ளோம். இன்று 33வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க வேண்டும். இந்த பாடல் தொகுப்பின் தலைப்பு உடல் பொய்யுறவு. இந்த உடலோடு நமக்கு உள்ள ஒரு சம்பந்தம், உறவு பொய்யானது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான கருத்தோடு இந்த பாடல் தொகுப்பினை துவக்கினார். இந்த உடலே நமக்கு பொய்யான உறவு என்று சொல்லிவிட்டால் உண்மையான உறவு யார் என்று மனது அப்படி ஒரு உண்மையான உறவின் சம்பந்தத்திற்காக ஏங்கும். அதனால் அந்த கேள்விக்கு அடுத்து உடனே பதில் சொன்னார். தன்னருளே கண்டாய். உடல் பொய்யுறவு ஆயின் உண்மை உறவு ஆகக்கடவார் யார்? தன்னருளே கண்டாய் என்று சொன்னார். அப்படி தொடர்ந்து ஆத்ம சாதனத்தின் பல நிலைகளை பற்றி சொன்னார். இறுதியில் நாம் அடைய வேண்டியதாகிய முக்தி பேற்றினை பற்றியும் சொன்னார். பல பாடல்களிலே எடுத்துரைத்தார். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற 33வது பாடலிலே இந்த உடல் பொய் உறவு என்பதனுடைய வேறொரு கோணம் என்ன? முதல்ல எப்படி துவக்கினார்? இந்த உடல் நமக்கு நிலையான உறவு அல்ல. பொய்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? உடல் நமக்கு பொய் உறவு என்று சொன்னால் அதன் பொருள் என்ன? நிலையான உறவு அல்ல. அதனை முற்றிலும் நம்பி இருந்துவிடக்கூடாது. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல்தான் ஆகும் இந்த உடலை மெய்யானது என்று நம்பினால்
அதான் அதுக்கு பொருள். ஒரு பிரயோஜனம் இருக்கலாமா இருக்கும், ஆனால் அது ஒரு தற்காலிகமானது. நீ அதை என்றென்றைக்கும் உனக்கு அதுவே சாஸ்வதமான சகாயம் நட்பு என்று நினைத்து மயங்கி விடாதே என்கிற எச்சரிக்கை. இன்றைக்கு என்ன சொல்ல போறார்? இப்ப நம்ம பார்க்க போகிற பாடலில் அறிவில்லறியாமை அற்றறிவாய் நின்று பிரிவர ஆனந்தமயம் பெற்று கொரிய விழுந்தால் அன்றைக்கு உடல் வேண்டேன் ஐயாயுவாக்கையே என்றைக்கும் வேண்டுவனே அறிவில் அறியாமையற்று அறிவாய் நின்று பிரிவு அற ஆனந்தமயம் பெற்று குறி அவிழ்ந்தால் அன்றைக்கு உடல் வேண்டேன் ஐயா இவ்வாக்கையே என்றைக்கும் வேண்டுவனே. என்ன சொல்றார்? அந்த கடைசி அடியை பாருங்கள். இவ்வாக்கையே என்றைக்கும் வேண்டுவனே. வேண்டுவனே யான், நான் ஒன்றை விரும்புவேன், வேண்டுகிறேன், பிரார்த்திக்கின்றேன், எனக்கு அதை கொடு என்று உன்னை கேட்கின்றேன். அப்படியா? அப்படி எதை நீ அப்படி கேட்குறன்னா, எதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பிரார்த்திக்கின்றாய் அதற்காக அப்படின்னா, ஆக்கையே இந்த உடம்பைத்தான் ஆக்கப்பட்டு பொருத்தப்பட்டு பல்வேறு ஸ்பேர் பார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய உதிரி பாகங்களின் அனைத்தும் இணைக்கப்பட்டு இந்த அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா கம்ப்யூட்டரை, அந்த மாதிரி இந்த உடம்புங்கிற ஒரு பெரிய யந்திரமானது அசம்பிள்டு பேக்கேஜ். இது பல்வேறு கருவிகள், ஒன்றொன்று ஒரு அற்புதமான கருவி. இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் அத்தனையும் சேர்ந்து இணைத்து வைக்கப்பட்ட ஒரு பெரிய தொழிற்சாலை இந்த சரீரம். விஞ்ஞானத்தில் என்ன சொல்கிறாங்க, இந்த உடம்பில் என்ன மூளை தலையில் எடுத்துக்கோங்க, முதல்ல உச்சியில் இருக்கிற தலையில் மூளையில் அங்கேருந்து நரம்பு மண்டலம் உடம்பு முழுக்க போய் நமக்கு இன்ப துன்பம் குளிர் வெப்பம் முதலான எல்லா உணர்ச்சிகளையும் புற உலகை பற்றிய அனுபவங்களையும் கொடுக்கிறது. இதெல்லாம் கிடைக்கும்போது நமக்கு அந்த அருமையே தெரியாது. இப்போது ஒரு தொழுநோயாளன் ஒருத்தனுடைய நிலைமை என்னன்னு யோசித்து பார்ப்போம். அவனுக்கு இந்த நரம்புகள், குறிப்பாக இந்த கை கால் விரல்களின் நுனியிலே இந்த நரம்புக்கு இந்த தொடு உணர்ச்சியே செத்து போயிடும், அந்த நரம்பே செத்து போயிடும். அதனால் அவனுக்கு இப்போ எதிலாவது உரசி தேஞ்சு ரத்தம் வழியுது புண்ணாகுது அப்படிங்கிறதே தெரியாது. அப்படித்தான் அவனுக்கு கைகாலெலாம் முடங்கி அழுகி போகிறது. இப்போ நமக்கு இப்போ யாருக்காவது என்னுடைய கை நுடிகளிலே இவ்வளவு ஒரு அற்புதமான சக்தியை கொடுத்திருக்கிறார் கடவுள் அப்படின்னு ஒரு தடவையாவது அவரை நினச்சி அவருக்கு ஒரு நன்றியை சொல்லி கை கூப்பி இருக்கோமா? நமக்கு அதை பற்றி எண்ணமே கிடையாது. இந்த உடல் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு யந்திரம் என்று. அப்போ தலையிலேருந்து கிளம்பி உடல் முழுக்க பாய்கின்ற இந்த நரம்புகள், உணர்ச்சியை எடுத்து செல்லுகிற இந்த நரம்புகள் அற்புதமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றன. அப்புறம் ஹிருதயத்துக்கு வாங்க. ஹிருதயத்தில் என்ன பண்ணுறதுன்னா, அது என்ன செய்கிறது, இந்த உடம்பு முழுசுக்கும் மேலும் கீழ்மா உடல் முழுதுக்கும் தேவையான இரத்தத்தை பாய்ச்சுகின்றது. உடல் முழுதிலிருந்து கழிவுகளை எடுத்துக்கொண்டு கழிவு ரத்தம் வருகிறது. அது சுத்திகரிக்கப்பட்டு சுத்த ரத்தம் உடல் முழுசுக்கும் போகிறது. இந்த ஒரு பெரிய வேலையை இதையும் செய்து கொண்டே இருக்கிறது. லப் டப் லப் டப்னு அடிக்கிறதான், அது இடைவிடாது அடிக்கிறது. சுவாமிஜி சொல்லுவாங்க, சுவாமி சித்பானந்த மகாராஜ், இந்த ஹிருதயம் எப்படி வேலை செய்கிறது? அப்போது ஒரு குழந்தை தாய் வயிற்றில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதுக்கு இதயம் துடிக்க ஆரம்பித்து அது மூச்சை இழுத்து விட்டு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போலேருந்து அது எத்தனை நாள் இந்த பூமியில் வாழணும்னு போட்டிருக்கோ அது வரைக்கும் இது வேலை செய்கிறது. அப்போ அதுக்கு ஓய்வே இல்லையான்னா, ஒரு விதத்தில் ஓய்வு இல்லை தான். ஆனால் இயற்கை அதுக்கு ஓய்வும் கொடுத்துருக்கான். எப்படியா, ஒரு தடவை அடித்து அடுத்த தடவை அடிக்கிறதுக்குள்ளே ஒரு ஒரு வெரி வெரி மைன்யூட், இந்த மைக்ரோஸ்கோப்பிக் மைன்யூட், அவ்வளோ ஒரு சின்னதான இடைவெளியில் சும்மா இருக்குது. அப்போ சும்மா இருந்தால் நமக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. அந்த ஒரு சிறிய குறுகிய காலத்தில் அது ஓய்வெடுத்து கொள்கிறது. லப் டப் லப் டப் லப் டப். அப்படி இதயமானது ரத்தத்தை பாய்ச்சி கொண்டிருக்கின்றது. நுரையீரல் என்ன செய்கிறது? அத்தடி இந்த உயிர் காற்று, அது உயிர் காற்றை, மூச்சு காற்றை அதுதான் உள்ளிழுத்து உடம்பு முழுசுக்கும் கொடுத்து பிறகு அழுக்கெல்லாம் எடுத்து வேண்டாத வெளிக்காற்ற அசுத்த காற்றாக வெளியில் விடுகிறது.
அது ஒரு பெரிய வேலை, அது செய்து கொண்டு இருக்கு. அப்புறம் சாப்பிட்றோம் பாருங்கள், சாப்பிட்ற சாப்பாட்டெல்லாம் இந்த ஜீரண கருவிகள்னு வயிறு நிறைய பலவிதமான கருவிகள் பாருங்கள். இறைப்பைன்னு ஒரு பையில் உணவு வாங்கி கொள்ளப்படுகிறது. அப்புறம் அது ஜீரணமாகி வரும்பொழுது சிறு உடல் பெருங்குடல் அதிலெல்லாம் பல வேலையை செஞ்சு சக்கையாக வெளியில் போகிறது. அதுக்கு முன்னாடி அதை ஜீரணம் பண்ணி அந்த சத்தை உறிஞ்சிக்கிறதுக்கு மண்ணீரல், கல்லீரல், என்ன கணையம், எத்தனையோ பைகளெல்லாம் மேல் பகுதியில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த குடல், கடைசியில் அது மலமாக வருது. நாம் இந்த உடம்பை ஒரு மட்டமாக நினச்சா இப்படி பாரு, நவத்வாரத்தின் வழியாக எப்போ பார்த்தாலும் இது மலத்தை அழுக்கை வெளியேற்றுகிறது அப்படின்னு சொல்கிறோம். வெளியேற்றலைன்னா என்ன ஆகுது உடம்புக்கு? அப்போது ஒவ்வொரு வேலை நடக்கும் பொழுதும் அதனால் உருவாகுகின்ற கழிவை அது வெளியேற்றுற வேலையை ஒரு பக்கம் செய்து கொண்டே இருக்கிறது. அப்போது இந்த தலையில் ஆரம்பித்து இடுப்பு வரைக்குள்ள நமக்கு எவ்வளோ ஒரு அற்புதமான முக்கியமான 50 தொழில்கள். என்ன பகவான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்னு 5 செய்கிற மாதிரி உணர்ச்சிகளை அனுப்புதல், இரத்தத்தை பாய்ச்சுதல், மூச்சு விடுதல், உணவை சரித்தல், உணவை அதாவது சக்கையை வெளியேற்றுதல், இந்த 5 வேலை இந்த உடம்புல நடந்து கொண்டே இருக்குது. அப்போ 5 பெரிய ஃபேக்ட்ரி உள்ளுக்குள்ளே இருக்குது. இத்தனை வச்சு இந்த உடம்பை தாங்கி கொண்டு இந்த கால் போகிறது வருது எல்லாம் செய்கிறது. கை இப்படி அதை எடுக்கிற இதை எடுக்கிற வைக்கிறேங்குது. அப்படி இந்த உடம்பில் இடையறாது பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ இந்த உடம்பை நம்ம ஒரு உடன்பாட்டு முறையில், இப்போ நேர்மறைங்கிறாங்க, எதிர்மறைக்கு ஆப்போசிட்டாக நேர்மறைன்னு உடன்பாட்டுன்னு நம்ம சாமி சொல்லுவாங்க. ஆமாம், இது இப்படித்தான், எனக்கு இது வேணும் அப்படின்னு அதோட ஒத்து போகிற மாதிரி ஒரு எண்ணம். அது என்ன? அது அந்த உடன்பாட்டு முறையில் பார்த்தா இந்த உடல் அற்புதமானதொரு கருவி. சரி, இந்த அற்புதமான கருவியை நம்ம எதற்கு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், இதை பற்றி நாம் சிந்திச்சிருக்கோமா அப்படின்னா ஆத்ம சாதனம் செய்து இந்த சத்சங்கத்தில் சேர்ந்திருந்து அந்தர்யோகத்தில் இது போன்ற சான்றோர்களின் நூல்களை படித்து கொஞ்சமாவது சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் நமக்கு அந்த கேள்வி வரும். நம்முடைய வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகிடும். அப்படி செய்யாதவங்களுக்கு, சத்சங்கத்தை நாடாதவர்களுக்கு இந்த உடம்பினுடைய அருமை தெரிகிறதா? இந்த உடலுடைய அருமையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு அழகான கணக்கு சொல்லுவாங்க. அது நம்ம சில வார்த்தைகளெல்லாம் அப்படியே ரொம்ப ஃபேமஸ் கொட்டேஷன்ஸ், என்ன மேற்கோள்களா, அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த மானிட பிறவி அரியதுன்னு நமக்கு தெரியும். எவ்வளவு அரியதுன்னு நம்ம சிந்திச்சிருக்கோமா? சில பெரியவர்கள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ உதாரணமாக உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருக்கேன், இப்போ திரும்பவும் சொல்கிறேன். இதெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் தகும், திரும்பவும் சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நாணயம் இருக்குது. இப்போ நம்ம அதில் ஏதாவது ஒன்று நாணயத்தை இப்படி சுண்டினா ஏதோ ஒன்று விழும், தலையோ பூவோ. தலை விழுந்தால் இந்த ஆள் விளையாட ஆரம்பிக்கணும், பூ விழுந்தால் இந்த அணி விளையாட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிரிக்கெட்டில் அதை டாஸ் பண்ணுறோம், அப்படியே பூவா தலையாக பார்க்குறோம். அதில் சான்ஸ் 2 பேருக்கு வாய்ப்பு எப்படி? 50-50, 2 பக்கம்தான் இருக்குது. அதனால் ஒன்று இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம், அவ்வளோதான். இதுவே தாயக்கட்டையில் இதில் ஒரு கட்டையில் ஒரு 4 பக்கம், இந்த கட்டையில் ஒரு 4 பக்கம். அப்போ அதில் என்ன சாய்ஸு? நீ ஒரு நம்பர் வேணும்னு நினைக்கிறேன்னு வச்சுப்போம். தாயக்கட்டையில் 1ஆம் நம்பர் எனக்கு வரணும் அப்படின்னா, இதில் 1 வரணும்னா மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லாதபடி 0ன்னு 2வது கட்டை விழுந்தால் தான் இந்த 1 மட்டும் மேலே வந்தால் தான் வரும். அது வர்றதுக்கு என்ன, 8ல் 1 தான் அந்த சான்ஸ். ஏன்னா அதில் 8 பக்கம் இருக்குது, எது வேணாலும் வரலாம். அப்போ 8ல் 1 அதுக்கு வாய்ப்பு. இப்படி மனித பிறவி என்பது எப்படிப்பட்ட வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா, மனித பிறவி அப்படின்னு சொன்னால் அது மனித உடலை எடுத்தல், அவ்வளோதான். உயிரானது மனித உடலை எடுப்பது தான் மனித பிறவியை பெறுவதுன்னு. இந்த மனித பிறவியை பெறுவதுன்னு சொன்னால் அப்போ வேறு என்ன பிறவிகள் இருக்குது, வேறு என்ன உடல்கள் இருக்குது? தாவரங்களில் எத்தனையோ வகை இருக்குது, நீர்வாழ்வனில் எத்தனையோ இருக்குது, பரப்பன, ஊர்வன, என்ன விலங்குகள், தேவர்கள் எல்லாம் இருக்குது. மனுஷன் தவிர இத்தனை பிறவிகள், இத்தனை உடல்கள் இருக்குது. மொத்தம் 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 84 லட்சம் வகை உடல்கள்.
கொசுலேருந்து, புழுலேருந்து, மின்மினி பூச்சியிலேருந்து இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை உயிர்கள் இருக்குன்னா 84 லட்சம். அப்படி கொசுல எத்தனை கொசு இருக்கும்? எண்ணற்ற கொசு. அது வேறு, அந்த எண்ணிக்கை வேறு. வகை உடல்கள்னு பார்த்தாலே 84 லட்சம். இப்போது இந்த உயிர் இந்த உடம்பு விட்டு வெளியில் போனால் இந்த 84 லட்சத்தில் எந்த உடல் எடுக்கும்? சொல்ல முடியாது. நாம் என்ன வினை செய்திருக்கிறோமோ அதற்கேற்ப இறைவன் தீர்மானித்து இந்த மனித உடலை கொடுத்தாதான் நமக்கு திரும்ப இது கிடைக்கும். அப்போது 1/84 லட்சம் தான் நமக்கு சான்ஸ். திரும்ப இந்த மானிட பிறவி எப்போ வரும் அப்படின்னா 84 லட்சத்தில் 1. போ 100ல் 1. அதே நம்ம ரொம்ப அரிதான ஒன்று சொல்லும்போது 100ல் 1 அப்படிங்கிறோம். இது 84 லட்சத்தில் 1. நமக்கு கிடைத்திருக்கிற இந்த மானிட சரீரம் 84 லட்சத்தில் 1. அப்பா எவ்வளவு அருமையானது. அப்போ இதனுடைய அருமை தெரிந்து நாம் அதை பயன்படுத்துகிறோமா? இந்த மானுட உடலை எப்படி பயன்படுத்துகிறோம்? மற்ற பிறவிகள், அதாவது மனித பிறவி அல்லாத கீழ்பிறவிகளான சிற்றுயிர்களான விலங்குகள், ஊர்வன, பரப்பன, நீர்வாழ்வன, தாவரங்கள், இது போலத்தான் நாமளும் பயன்படுத்துகிறோம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், அவையெல்லாம் என்ன பண்ணுகின்றன? ஆகார நித்ரா பயம் மைத்துனம். எல்லா உயிர்களும் செய்யக்கூடிய பொதுவான 4 செயல்களை சொல்லிட்டாங்க. ஆகாரம், எல்லாம் சாப்பிடும், நம்மளும் சாப்பிட்றோம். சாப்பிட்டா அப்புறம் தூக்கம் வரும், களைப்பில், நித்ரா. அப்புறம் விழிச்சிருந்து செயல் புரியும் போது எதிரின்னு ஒன்று இருக்குது. அவரவர் பல செயல்கள் புரிவோம், அதுக்கு நடுவில் பொதுவாக இருக்கக்கூடியதாக சொல்கிறாங்க. அப்போது எதிரிகளை கண்டு ஒரு பயம், மரணம்னு ஒன்று வரப்போகுதே அப்படின்னு நினச்சாலே பயம். அப்போ பயம்ங்கிறது எல்லா உயிர்கள்ட்டையும் இருக்குது. இதுக்கு நடுவில் எத்தனை பயம் இருந்தாலும் இந்த சரீரத்தை கொண்டு இன்பத்தை பெற முடியும் என்று நினைத்து கொண்டு ஆண் பெண் சேர்க்கையினால் அதில் இன்பம் கிடைச்சிடாதான்னு அலைகின்றன உயிர்கள். மைத்துனம் முடிஞ்சு போச்சு. வாழ்க்கைங்கிறது இந்த 4க்குள்ளே இருக்குது. மிருகங்களுக்கு இதுக்கு மேலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். ஒரு தூக்கணாங்குருவின்னு அது அழகாக கூடு கட்டுது. சாதாரணமாகவே எல்லா பறவைகளும் கூடு கட்டுகின்றன, தூக்கணாங்குருவி ரொம்ப அழகாக கூடு கட்டுகிறது. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். ஆனால் ஒரு பொதுவாக எல்லாம் செய்கின்றன அப்படின்னா இந்த 4. இப்போ மனுஷன் இந்த 4 மட்டும் செஞ்சால் அவனுக்கும் மிருகங்களுக்கும் சிற்றுயிர்களுக்கும் வேறுபாடு இல்லை. அப்போ மனிதனை மற்ற உயிர்களிலிருந்து பிரித்து காட்டி சிறப்புப்படுத்துவது எது அப்படின்னா அறிவு. 6ஆம் அறிவாகிய மனதின் உணர்வு. அப்போ அந்த இதை நல்லா பயன்படுத்தணும்னா அதை நல்லா பயன்படுத்துகிறோமா? நமக்கு அது எப்படி பயன்படுகிறது? மனசு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு 4 வச்சுருக்காங்க. நாம் அதில் இந்த மனசைத்தான் ரொம்ப பயன்படுத்தி அதையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். உணர்ச்சிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுவும் எதிர்மறை உணர்ச்சிகளாக கோபதாபங்கள், என்ன அடுத்தவங்க ஒரு தப்பு பண்ணிட்டா அதை மறக்க மாட்டோம், நல்லதுன்னா ரொம்ப வசதியாக மறந்துடுவோம். இப்படி பலவிதமாக நாம் நம்மகிட்ட மனசினுடைய வல்லமைகளை தவறாக பயன்படுத்துவதற்கு ரொம்ப சரியாக பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு சிறப்பாக கிடைச்சதான மனசையும் சரியாக பயன்படுத்தலை, அரிதாக கிடைத்ததான உடலையும் நாம் எப்படி சரியாக பயன்படுத்துகிறோம்? அப்போது இந்த 4 மட்டும் ஆகார நித்ரா பயம் மைத்துனம் இது இருந்து மனசையும் ஒரு இன்ப துன்பங்களை உணர்ந்து கொண்டு விருப்பு வெறுப்புகளுக்கு மட்டும் ஆளாகி நின்றால் அத்தகைய மனிதனின் வாழ்க்கை விலங்கு வாழ்க்கையிலிருந்து சற்று தான். ஏன்னா அவனுக்கு மனசு இருக்குல்ல, அந்த மனசை வச்சு கோபதாபங்கள் இருக்குல்ல, அவ்வளவோடு முடிச்சுக்கிறான்னா அவனுடைய வாழ்க்கையினுடைய அருமையவே அறியாமல் போய்விட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு மகான் ஒருவர், ஸ்ரீ ரமண மகர்ஷிகளுடைய சீடர், திருவண்ணாமலையிலே வாழ்ந்தவர். ரொம்ப சமீபத்தில் 1985 தான் அவர் விதேக முக்தி அடைந்தார். சாதுவோம் சுவாமிகள்னு அந்த சுவாமிகள் எழுதின ஒரு பாட்டில் சொல்வார், கடை வாடகை அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கார். கடை வாடகை. ஒருத்தன் வியாபாரம் பண்ணுறான். இப்போது வியாபாரம்னா எப்போ அது ஒரு வெற்றிகரமான முயற்சியாக நம்ம எடுத்துப்போம்? போட்ட முதலை விட கூட சம்பாதிக்கணும். அப்போ தான் வியாபாரத்தை சரியாக பண்ணுறோன்னு அர்த்தம். போட்டதை விட குறையத்தான் வந்ததுன்னு நஷ்டம்.
ஒருத்தன் சொல்லலாம், எனக்கு நல்ல வேளை நஷ்டமெல்லாம் வரலப்பா, போட்டதை விட கூட எடுக்கிறேன் அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், எவ்வளவு கூட எடுக்கிறேன், என் கடைக்கு வாடகை கொடுக்க தேவையான அளவு எடுத்துடுறேன்ட்டான். போதுமா? அவனுக்கு என்ன லாபம்? அவனுக்கு என்ன மிஞ்சினது? அவனுக்கு எது கிடைத்தது? ஒன்றும் இல்லை. சம்பாதிச்சான், அதை முதல் போட்டான், அதுக்கு உண்டான சாமான்கள் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணினான், விற்றான், கடைக்கு இவ்வளோ வாடகை, அதுக்கு நல்ல நிறைய, அதுக்கு வேலை ஆளுக்கு கொடுக்க, கடைக்கு போட, அதுக்கு நிறைய லைட்டெல்லாம் போட்டு ஜிகு ஜிகுன்னு எல்லாம் பண்ணி அட்ராக்டிவாக வச்சு அதுக்கு கொடுத்தா சரியாக போச்சு அப்படின்னா அவன் வெற்றிகரமாக வேலை செய்திருக்கிறானா? அவன் வியாபாரம் வெற்றிகரமான வியாபாரம் என்று சொல்ல முடியாது. நஷ்டம் அடையவில்லை என்றாலும் அது ஒன்றும் வெற்றியை, குறிப்பிடத்தக்க வெற்றியை, மகிழ்ச்சி கொள்ளத்தக்க வெற்றியை அடையவில்லை. இப்போ நாம் என்ன பண்ணுகிறோம்? பெற்ற இந்த உடலை கொண்டு பண்பாடு அடைந்து பரமனை, இறைவனை நாடவில்லை என்றால் நாமும் என்ன செய்கிறோம்? கடை வாடகை கொடுப்பதற்கு ஏற்ற அளவு மட்டும்தான் சம்பாதிக்கிறோம். சாப்பிட்றது, நல்ல துணிமணி உடுத்துறது, நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, இதெல்லாம் என்ன? கடை வாடகை கொடுப்பது போல. முதல் போட்டு வியாபாரம் பண்ணி கடை வாடகை கொடுத்து அதுக்கப்புறமும் உன் கையில் பணம் மிஞ்சிச்சுன்னா நீ புத்திசாலித்தனமாக வியாபாரம் பண்ணியிருக்கிறாய். அப்போது இந்த உடலை பெற்ற நாம் உடல் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்களில் சிக்குண்டு விடாமல், ஏன்னா பல நேரங்களில் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நம்முடைய லட்சியத்தை நம்மளை மறக்கடிச்சிடும். இதே உண்மை என்று நினைத்து அழுந்தி போய்விடுவோம். அப்போ என்ன நினைக்கணும்? பெரியவங்க சொல்கிறாங்க, நம்முடைய வினையை கழிக்கிறதுக்கு தானே இந்த உடல். என்ன அப்போ இந்த உடல் வாழ்க்கை என்பது நம்முடைய என்னென்ன வினைகள் முடிக்கணும், அனுபவித்து தீர்க்கணும் அப்படின்னு இருக்கோ அதுக்கு தான் வரும். அப்போ ஒரு அளவுக்கு மேலே நீ அந்த வினையினுடைய இன்ப துன்பத்தை பொருட்படுத்தாமல் ஒதுக்கிவிட்டு இந்த உடலை கொண்டு ஆண்டவனை நினைக்க முயலுக என்று தான் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த முயற்சியில் இறங்கலைன்னா இந்த உடம்பு எடுத்து என்ன பிரயோஜனம்? கடை வாடகை கொடுப்பதற்கு மட்டும் சம்பாதிக்கிற வியாபாரி போல அவன் நான் நினச்சிக்கிறேன், நான் நஷ்டமில்லாமல் வியாபாரத்தை நடத்திட்டேன்னு சொல்லி அது தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளுகிற காரியம். அப்போது சாப்பிட்றது, தூங்குறது, பயப்படுறது, பயம்ங்கிறது எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஒரு அடையாளமான ஒரு உணர்ச்சி. எல்லா உணர்ச்சி வசப்படுவது, என்ன இனப்பெருக்கம் செய்வது, இத்தனை மட்டும் செய்து கொண்டே இருந்தால் அப்போது இன்றைக்கி வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்த்தா எவ்வளவோ படிச்சிருக்காங்க, பெரிய சாதனையெல்லாம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறாங்க, பிஹெச்டி பண்ணுறாங்க, அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, பெரிய 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 மில்லியனர்ஸ், கோட்டீஸ்வரர்கள். அவ்வளவெல்லாம் சம்பாதிச்சாலும் கடவுளை சம்பாதிச்சையா? உன்னுடைய மனசு இறைவனை நோக்கி திரும்பிச்சா? இந்த மானுட பிறவியின் நோக்கம் இறைவனை அடைவது என்பதை நீ தெரிந்து கொண்டாயா? அது தெரியலைன்னா நீ மானுட பிறவி எடுத்த பயனை பெறவில்லை, கடை வாடகைக்கு மட்டும்தான் சம்பாதித்திருக்கின்றாய். அப்போ இந்த ஆக்கை கொடுக்கப்பட்டதன் பயன் என்ன? ஆண்டவனை நாடுவதற்காகவே. அதனால் எத்தனை கஷ்ட நஷ்டங்களான அனுபவங்கள் நமக்கு வந்தாலும் அதுக்கு நடுவில் நம்பிக்கை இழக்காமல் நாம் இறைவன்கிட்ட உண்மையான அன்போடு பிரார்த்தனை பண்ணி அவன் நினப்பிலேயே இருந்தால் இந்த ஒரு பக்கம் வினைகள் கழிவதற்கிடையிலே நமக்கு இன்னொரு பக்கம் உண்மையான லாபம் வரும். என்ன லாபம்? ஆன்ம லாபம். இறைவனை உணர்தல், இறைவன் உணர்வில் ஊறியிருத்தல் என்கின்ற ஆன்ம லாபம் நமக்கு கிடைக்கணும். அதுக்கு நாம் உழைச்சா நம்ம வியாபாரம் வெற்றிகரமான வியாபாரம். இந்த பிறவி மனித வாழ்க்கை என்கிற வியாபாரம் இறைவன் என்கிற லாபம் கிடைக்கும்போது தான் வெற்றி பெறுகிறது. அதை சொல்கிறார். எதுக்கு இத்தனை கதை சொன்னேன் அப்படின்னா, ஐயா இவ்வாக்கையே என்றைக்கும் யான் வேண்டுவன், இந்த உடம்பு எனக்கு வேணும் அப்படின்னு நான் உன்னை கேட்குறேன், தயவுசெய்து உன்னை அடைதல்ங்கிற லட்சியத்தை அடைவதற்கு முன்னால் இந்த ஆக்கையை எனக்கு போதும்னு முடிச்சு விட்டுறாத. அதாவது எல்லாம் வல்லவர் இறைவன். இந்த மனித வாழ்க்கையை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம்?
எவ்வளவு நாள்னு போட்டிருக்கோ அவ்வளவு நாள் இங்கே இருப்போம். எவ்வளோ நாள்னு போட்டிருக்கோ, எவ்வளவு காலம் நாம் வாழணும் அப்படின்னு இருக்கோ அவ்வளவு காலம் தான் வாழ முடியும். அதுக்கு மேலே ஒரு செகண்டு கூட வாழ முடியாது. ஆனால் அது அகங்காரத்தோடு கூடின நம்முடைய கணக்கு. கடவுள் நினச்சா வாழ்க்கையை கூட்டணுன்னாலும் கூட்டலாம். எப்போ கூட்டுவான்? இப்போ ஒருத்தர் இப்போ தனியார் நிறுவனங்கள் வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல வேலை பார்க்குறாரு. அவர் ரிட்டையர் ஆகிறார், 58 வயசு 60 வயசு ரிட்டையர் ஆகிறார். அப்போ அவங்க அந்த மேனேஜ்மெண்ட் சொல்லுது, ஐயா உங்களுடைய சர்வீஸ் எங்களுக்கு ரொம்ப வேணும், இன்னும் ஒரு 5 வருஷம் உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம், நீங்கள் வேலை பாருங்கள், உங்களுடைய அனுபவம் யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப உதவி, அந்த நிறுவனத்தினுடைய வருவாயை கூட்டும், நீங்கள் வரணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குது. கவர்மெண்ட்டில் கூட கொடுப்பாங்க. இப்போ நல்ல அரசாங்கம் இருந்தால் இப்போ பாருங்களேன், அந்த வெளியுறவுத்துறையில் அதிகாரியாக பல்லாண்டுகள் சிறப்புற பணியாற்றியவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக்கிட்டார். இன்னொருவர் உளவுத்துறையில் சிறப்பாக பணிபுரிந்தவரை தேசத்தினுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அந்த பொறுப்பில் அமர்த்தினார். அப்போ புத்திசாலியான மேனேஜர் என்ன பண்ணுறான், ஒரு தொழிலாளியினுடைய தொழில் காலம் முடிஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சு கொடுத்து நீ வேலையை பாரு அப்படிங்கிறான். அவனால் பிரயோஜனம் இருக்கும்னா, இப்போ நம்மால் அப்படி பிரயோஜனம் இருக்கும் அப்படின்னு பகவான் நினச்சார்னா அவர் நமக்கு கூட்டலாம். ஆனால் அவர் எப்போ அப்படி நினைப்பார்? சாப்பிட்றதும் தூங்குறதும் பயப்படுறதும் பிள்ளை வைக்கிறதும் மட்டும்தான் என் வேலை அப்படின்னு நம்ம நினச்சா அவர் அப்புறம் யோசிப்பார், ஏன்ப்பா அவனுக்கு இந்த மனுஷ உடம்பு கொடுக்கணுமா, இன்னும் மிருகங்களும் பறவைகளும் செய்யக்கூடிய வேலையை கூட இந்த உடம்பால் செஞ்சால் போதும் நீ நினச்சின்னா அப்போ அந்த உடம்பே கொடுத்துடுறேன்னு கேட்டுருவார். அப்போது இந்த உடல் வாழ்க்கையை நீட்டிப்பதுங்கிறது எப்போன்னா, கடவுளே ஒன்றை அடையணும்னா அதுதான் என்னுடைய ஆசை, அது நிறைவேறுகிற வரைக்கும் என்னை இந்த உடம்பில் வச்சிரு, இந்த உடம்பு எனக்கு இல்லைன்னு சொல்லிவிடாதப்பா அப்படின்னு கேட்குறார் இந்த பாட்டில். ஐயா இவ்வாக்கையே என்றைக்கும் வேண்டுவனே யான். சரி, எப்போ இந்த உடல் நமக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய நிலை வரும்? அன்றைக்கு உடல் வேண்டேன். என்றைக்கு? அதைத்தான் முதல் 2 வரியில் சொல்கிறார். அறிவில் அறியாமை அற்று அறிவாய் நின்று பிரிவு அற ஆனந்தமயம் பெற்று குறி அவிழ்ந்தால் அன்றைக்கு உடல் வேண்டேன். 4 சொல்கிறார். இந்த 4 நடந்தால் நமக்கு இந்த உடலினுடைய பயன் கிட்டே விட்டது. அதுக்கப்புறம் அது இருந்தாலும் சரி போனாலும் சரி. எந்த 4? அதெல்லாம் சொன்னால் ஆத்தாடி எத்தனை ஜென்மம் அதுக்கு வேணும். அறிவில் அறியாமை அற்று. இப்போ நாம் எப்படி இருக்கோம்? நம்முடைய மனது எப்படி இருக்கிறது? அறிவு அறியாமைங்கிற 2 இருக்குது இதில். எப்பயுமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டா நமக்கே ஒரு நேரம் புரியுது தெரியுது, அப்புறம் அது மறந்து போயிடுது. அது ஏதாவது அதனுடைய விஷயத்து நினைவில்லாமல் நம்ம ஏதாவது தப்பெல்லாம் பண்ணிடுறோம். அறியாமை மூடிக்கொள்ளுகிறது. அப்புறம் திரும்ப நினைவுறது, ஆகாஹா அப்படி பண்ணோமே, அதை மறந்துட்டோமே, அதான் இந்த பிரச்சனை அப்படின்னு அப்புறம் தெரிகிறது. அப்போ வாழ்க்கையில் இந்த அறிவும் அறியாமையும் நமக்கு மாறி மாறி விளையாடிட்டே இருக்குது. அறிவு, நம்முடைய அறிவு எப்படி இருக்குது? சுட்டறிவு. ஒரு பொருளை நமக்கு முன்னால் நமக்கு அந்நியமாக நமக்கு வேறாக இருப்பதாக உணர்கிறோம். அது புற உலகில் இல்லாட்டாலும் கூட மனசில் இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று இப்படி அதை எடுத்து வச்சு பார்க்குறோம். இந்த மனசு எப்படி அறிகிறது? ஒரு பொருளை இந்திரியங்களின் வழியாக ஒரு பொருளின் மீது பாய்ந்து படர்ந்து அதை அப்படியே மனசு அதில் பரவி அதை அப்படியே இழுத்து ஒரு பிக்சர் வச்சுக்கிறது. இந்த இப்போ லேப்டாப்பை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என் மனசு கண்ணு வழியாக போய் இந்த லேப்டாப்புக்கு இந்த வடிவத்தின் மீது பறந்து பரவி அப்படியே அது இப்படி இருக்குன்னு வாங்கிக்கிறது. அப்புறம் நான் அதை பற்றின தன்மைகளெல்லாம் ஒன்றுன்னா உணர்கிறேன். இதுக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரம் நடக்கிறதுனால நமக்கு தெரியறதில்லை. இதுதான் மனசனுடைய வேலை. அது வியாபிக்கின்றது. புறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வியாபித்து அதன் தன்மையை உணர்கிறது. அதனால் உள்ளுக்குள்ளே ஒரு படம் பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறது.
அதை வச்சு அதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளுகிறது. இப்படி இந்த மனசு புறப்பொருட்களை, புற உலகை, புறச்சூழலை, பிற மனிதர்களை, வாழ்க்கையை, நிகழ்ச்சிகளை, ஏற்கனவே நடந்ததை, இனி வரப்போகிறது பற்ற கற்பனைகளை இப்படி பலவிதமாக நினச்சி விதவிதமான அறிவுகளை, சின்ன சின்ன ஒரு விஷயத்தில் ஒரு அறிவு அதுக்கு இருக்குது. அதை ஒன்று தெரிந்து கொள்ளுகிறது. அது தப்பாக கூட இருக்கலாம், தப்பான அறிவாகவும் இருக்கலாம். அறிவினுடனே நல்ல அறிவாக தான் இருக்கணுங்கிறதுல தப்பான அறிவும் இருக்கலாம். அப்போ தப்பான அறிவு இருக்குது, அறிவே இல்லாத அறியாமையும் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறார்? அறிவில் அறியாமை அற்று சுட்டறிவாக இந்திரியங்கள், மனம், புத்தி இவற்றினால் ஒன்றை அறிவது தான் நம்முடைய அறிவு. இப்போதைக்கு இந்த மனித பிறவிலே நாம் பெறுகிற அறிவு சுட்டறிவு. இந்திரியங்கள், மனம், புத்தி இவற்றினால் அறியப்படுவது. கண்ணால் பார்த்தறிகிறோம், காதால் கேட்டறிகிறோம், மூக்கால் முகர்ந்தறிகிறோம், நாவால் சுவைத்தறிகிறோம், தோலால் தொட்டுணர்ந்தறிகிறோம். இது போக மனசில் நினச்சி பார்க்குறோம், என்ன பழசை நினைக்கிறோம், அது சித்தம். அப்புறம் நான் செய்கிறேன் என்று உணர்ந்து செய்ய இறங்கி அப்புறம் அது எவ்வளோ கஷ்டங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஏண்டா இதில் தலையை கொடுத்தோம்னு நினைக்கிறோம். அப்புறம் இது நல்லது, இது கெட்டது என்று அறிவினால் தீர்மானித்தறிகிறோம். இது எனக்கு வேணும், இது நல்லாயிருக்கும்னு நாமளாக முதல்ல நினச்சி மனசனால் விருப்பு வெறுப்புகளை கொண்டு அறிகிறோம். இப்படி பல வகைகளிலே இந்த மனதும் இந்திரியங்களும் சேர்ந்து நமக்கு அறிவு கொடுக்கிறது. அதான் மனம், புத்தி, இந்திரியங்கள் இவற்றால் நம்முடைய அறிவு தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் கூடவே நமக்கு அறிவு கூடவே அறியாமையும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று தெரியுதுன்னா 9 தெரியல. இங்கே இந்த தெரிஞ்ச ஒன்றுக்கு எத்தனை பெருமை, தற்பெருமை பாருங்கள். ஆனால் மனிதன், ஜீவன் எப்படி இருக்கிறான்? சிற்றறிவும் சிறு தொழிலும் உடையவனாக இருக்கின்றான். சிற்றறிவும் சிறு தொழிலும். இறைவன் எப்படி இருக்கின்றான்? பேரறிவே வடிவானவன், சர்வவித் சர்வஜ்ஞ. இந்த 2 இதையும் நாம் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் பரவாயில்ல, திரும்ப திரும்ப நினச்சி பார்த்துக்கணும். அப்புறம் மனசில் சிந்தித்து நாம் அதை உணரணும். இப்போது இறைவனுடைய அறிவுங்கிறது எப்படிப்பட்டது? நம்மை போல ஒரு பொருளை தனக்கு அந்நிய வஸ்துவாக அவன் பார்ப்பதில்லை. எல்லாம் அவனுக்குள்ளே தான் நடக்கும். நினச்சி பாருங்க. இப்போ இடம் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு அறை இருக்குது. இந்த அறை இவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் 20 பேர் இருக்கலாம் ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம். 20 பேர் இருக்கிற இடையில் நம்ம ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கோம் அப்படின்னா அப்போ இடம் நிறைய இருக்குது. வேறு என்ன இருக்குது நம்மளை தவிர? அந்த சேர் இருக்குது, டேபிள் இருக்குது, அந்த கதவு இருக்குது, அந்த பலகா இருக்குது, பக்கெட் இருக்குது, என்னென்னமோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால் இது சுட்டறிவு. புறத்தில் நமக்கு அந்நியமாக இதெல்லாம் இங்கே இருக்குது. இப்போது இந்த அறை இதை எப்படி நினைக்கும்? ஒருவேளை இந்த அறைக்கு அறிவு இருக்குன்னா அதுக்குள்ளே தானே இதெல்லாம் இருக்குது. வெளியில் இருக்கிறத தான் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ளே தனக்குள்ளே இருக்கிறது அது நம்மோடது. நம்ம உடம்புக்குள்ளே உட்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புக்களை நம்மளுக்கு அப்படி தெரியறதில்ல. தெரிஞ்சதுன்னா அது நம்மளோடதுங்கிற எண்ணம் தானே நமக்கு அங்கே இருக்குது. அதை தனித்தனியாக தள்ளி வச்சு அறியலை. அப்படி இறைவன் சர்வஜ்ஞ, அனைத்தையும் தன்னுள் தன்மயமாய் இருப்பதாய் உணர்கிறான். பிரபஞ்சம் முழுவதும் அவனுக்குள்ளே இருக்குது. முடிஞ்சு போச்சா? காலம், இடம், சூழ்நிலை எல்லாம் அவனுக்குள்ளே இருக்குது. அவனுக்குள்ளே தான் இருக்குது, அவனுக்கு வெளியில் இல்லை. அப்போ சுட்டறிவாக இப்போ வெளியில் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை அவனுக்கு. அப்புறம் தனக்குள் இருக்குன்னு சொன்னாலும் அவன் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கின்றான். அவ்வளவு நுண்ணிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே எல்லாத்துக்குள்ளே இருக்கான். அந்தந்த பொருளுக்குள் அதுவாய் நின்று அதனை முற்றிலும் அறிகிறான். சர்வவித், எல்லாவற்றையும் தன்னுள் இருப்பதால் அறிகிறான் சர்வஜன். எல்லாவற்றுக்குள்ளும் அவன் இருப்பதால் அதனை நன்கு அறிகின்றான் சர்வவித். அதுதான் அவனுடைய பேரறிவு. பேரறிவு உடையவனுக்கு பேராற்றலும் உடனே கூடவே இருக்கும். நம்முடைய அறிவுக்கேற்ற ஆற்றல் நமக்கு வருகிறது. அப்போ எல்லாம் அறிந்தவனாய் இருக்கக்கூடிய இறைவனுடைய ஆற்றலும் எல்லாம் வல்லமையாய் இருக்கும். சர்வஜ்ஞ சர்வசக்திமான். இது கடவுளை சகுண பிரம்மமாக நினைக்கும் போது அவன் அதுக்கெல்லாம் அப்பாலும் போயிட்டாங்க. உன்னுடைய அறிவு ஆற்றல் அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அதெல்லாம் தாண்டிட்டான். இந்த அறிவு ஆற்றலுங்கிறதெல்லாம் மனசு உடல் எல்லைக்குள்ள, அதுக்கெல்லாம் அப்பால் போயிட்டான். அவன் பேருணர்வு பெரும் பொருளாய் இருக்கின்றான். பிரஜானம் பிரம்ம. அப்போ இந்த அறியாமைங்கிற பேச்சுக்கே அவன்கிட்ட இடம் இல்லை. எதில்?
அந்த நிர்குண பிரம்மத்தில். சகுண பிரம்மத்திலே அறியாமை இல்லை. சகுண பிரம்மத்தில் இருக்கிறதெல்லாம் முற்றறிவு, முழு அறிவு. இனி நிர்குண பிரம்மத்திலே அவன் அறிவே உணர்வே வடிவாய் இருக்கின்றான். சித் ஸ்வரூபி, சத் சித் ஆனந்தம். அந்த அறிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன பெரியவங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஆத்மாவை பற்றி சொல்லும் பொழுது, இப்போ பிரம்மம் அப்படின்னு சொன்னால் அது ஏதோ அப்போ தள்ளி இருக்கிறதோ, எல்லாவற்றையும் கடந்து எங்கேயோ இப்படி தள்ளி, என்ன கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இப்படி தள்ளி இருக்கோ அப்படின்னு நினச்சிட வேண்டாம். அதனால் ஆத்மானு வருவோம். நம்ம ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறதாக, உயிருக்கு உயிராக இருக்கிறதான அந்த ஆத்மாங்கிறதே அது எப்படி அப்படின்னா, ஸ்ரீ ரமண மகரிஷிகள் சொல்கிறார், ஆத்மா ஜோதியோ நாதமோ இப்படி அப்படி என்று பாவிக்க வேண்டாம். அதை பற்றின ஒரு கற்பனை எதுவும் வச்சுக்காத. அப்போ அது என்னது தெரியணும்ல, ஒரு க்ளூ வேணும்ல, ஏதாவது ஒரு உளவு, ஒரு குறிப்பு, அதை பிடிச்சிட்டு நாங்கள் அறிய முயற்சி பண்ணுறோம், அதை சொல்லி கொடுக்கலாம்ல அப்படின்னு நம்ம கேட்கும்போது பெரியவர்கள் கருணையோடு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னா, நான் இருக்கிறேன் என்கின்ற உணர்வாக அது எப்படி இருக்கான், வெற்றறிவு அப்படிங்கிறார். இதை பற்றின அதை பற்றின அறிவில்லை, அறிவு. அப்போ இதை பற்றின அதை பற்றின அறிவு இல்லாமல் அறிவு இருக்குமா அப்படின்னா, இப்போ உதாரணமாக டியூப் லைட்டு எரியுது, வெளிச்சம் கொடுக்கறது. ஃபேன் ஓடுது, நமக்கு காற்று வீசுகிறது. ஃப்ரிட்ஜு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, அதில் ஒரு குளிர்ச்சி வருது. அடுப்பில் எலக்ட்ரிக் இது அவன் வச்சுருக்கோம், அதை டச் பண்ணி அதை ஆன் பண்ணினாக்கா அதில் உஷ்ணம் வருது. அப்போ இது எல்லாத்துலேயும் என்ன இருக்குதுன்னா மின்சாரம் இருக்குது. மின்சாரம் இருப்பதனால இந்த காற்றாடி சுழல்கிறது, மின் விசிறி சுழல்கிறது. மின்சாரம் உள்ளே இருப்பதனால இந்த குழல் விளக்கு ஒளி சிந்துகிறது. மின்சாரம் உள்ளே இருப்பதனால இந்த குளிர்பதன பெட்டி குளிர்ச்சியை கொடுக்கிறது. மின்சாரம் இருப்பதனால இந்த அடுப்பு உஷ்ணத்தை கொடுக்கிறது. ஓஹோ, எல்லாம் மின்சாரம் மின்சாரம் மின்சாரங்கிறீங்க, ஆனால் வெவ்வேறையாக கொடுக்கறது அது. இப்போ மின்சாரம் இல்லைன்னா இந்த வேலை எதுவுமே நடக்காது. இதுக்கு மின்சாரம் வேணும், ஆனால் மின்சாரங்கிறது இதில் தான் இருக்குமா? இந்த நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும், நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்லேயும், நம்ம வீட்டு அடுப்புலையும், நம்ம வீட்டு டியூப் லைட்லேயும், நம்ம ஃபேன்லேயும் தான் இருக்குமான்னா, அது இயற்கையில் அண்ட வெளியில் இருக்குது. அது மழை பெய்யும்போது தான் உனக்கு தெரியும் அங்கே இருக்குன்னு. இடி மின்னல் மழை அப்படின்னு வெட்டுகிறது பாருங்கள். ஒரு செகண்டில் வெட்டிட்டு போகிற அந்த மின்னல் பல நாட்களுக்கு இந்த உலகம் முழுவதுக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய அளவு அந்த மின்சக்தியை அடக்கி கொண்டிருக்கான். அப்போது இதெல்லாம் இல்லாமல் அது இருக்குது. அதுதான் இறைவனுடைய அறிவு. இது ஒன்றொன்றுலேயும் எரியுது பாருங்கள், இதுதான் நம்முடைய சிற்றறிவு. ஒரு விதவிதமான கருவிகளில், மின்சக்தியால் இயக்கப்படுகிற கருவிகளில் வெளிப்படுகிற அந்த ஆற்றல் நம்முடைய அறிவு. மின்னல் போல இருப்பது இறைவனின் அறிவு. அப்படி இந்த அது எப்படி இருக்குது அப்படின்னா, நான் இருக்கிறேன் என்கிற உணர்வாக இருக்கின்றது. அறிவு அறிவு அறிவுனா என்ன? இப்போ இந்த இத்தனை இயக்கங்களுக்கும், இந்த கருவிகளின் இயக்கங்களுக்கும் அடிப்படையாக ஒரு மின்சாரம் இருப்பது போல, நான் எல்லா உயிர்களின் இயக்கங்களுக்கும் அடிப்படையாக ஒன்று இருக்குது. அந்த அறிவு என்ன அப்படின்னா, நான் இருக்கிறேன், அவ்வளோதான். இதான் ஆத்மா, வேறு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ சிம்பிளா? ஆத்மானா அவ்வளோதானா? அவ்வளவுதான். ஒரு தடவை சாமி சொன்னாங்க, நீ ஆத்மா ஆத்மானு என்னமோ நினச்சிக்கிற, சத்சங்கத்தில் சொன்னாங்க. அது என்னன்னு நீ அனுபவத்தில் உணர்ந்துட்டவோ, இவ்வளவுதானா, இதுக்கு தான் இந்த பாடுபட்டோமா அப்படின்னு தோணுங்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தருமே சொல்கிறதில்ல. நம்ம என்ன சொல்கிறோம், நான் சன்னியாசியாக இருக்கிறேன், அப்போ நீ வந்தால் எனக்கு நமஸ்காரம் பண்ணணும். எப்படி? நான் சன்னியாசியாக இருக்கிறேன். அவன் என்ன சொல்லுவா, யாரோ எதுக்கு வர, அவளோ அவனோ ஒரு இளைஞன் வரான், நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், நான் ஏன் இந்த மொட்டைத்தலை அம்மாவை வணங்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ நான் இருக்கிறேனுங்கிறதுக்கு உள்ள ஊடையில், நானுக்கும் இருக்கிறேனுக்கு நடுவில் ஒவ்வொருத்தரும் ஒன்றை போட்டுடுறோம். ஒவ்வொரு ஜீவனும் அவர்களுடைய ஜீவ வியக்தியின் தன்மைகளை எல்லாம் அதில் சொருகிடுறோம். அதுதான் பிரச்சனை. அதெல்லாம் உருவி எடு
நான் இருக்கிறேன் அப்படின்னு இரு. அதுதான் நீயும் இறைவனும் வேறு அல்லங்கிற நிலை. இப்படி அப்படி என்று பாவிக்க வேண்டாம். பாவிக்கின்ற நினைவே பந்தமாய் முடியும். நான் இருக்கிறேன் என்கின்ற பிரஜை வடிவிலான தேஜஸ். ஆத்மா என்பது என்ன? நான் இருக்கிறேன் என்கின்ற பிரஜை வடிவிலான தேஜஸ். அந்த உணர்வுங்கிற ஒளி. அது ஒளியினுடனே என்னமோ நான் இப்படி ஒரு விளக்கேற்றி வச்ச மாதிரி அப்படிலாம் அது ஒரு கற்பனைக்கு உதாரணத்துக்கெலாம் சொல்கிறோமே ஒழிய அந்த ஒளி இல்லை. அது உணர்வு, தன்னை அறியும் அறிவு. இன்னொருத்தர் வந்து சொல்ல வேண்டாம் நான் இருக்கேன். இப்போ லைட் அணைஞ்சு போச்சு, மழை பெய்யுறது, கரண்ட் கட்டு, திடீர்னு இருட்டாக இருக்குது. நமக்கு வந்து இது எந்த சாமான் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் நான் இருக்கேன்னு தெரியும்ல. முழிச்சிட்டு இருந்தா நான் இருக்கேங்கிறது தெரியும்ல. தூங்கினா தான் தெரியாது. முழிச்சிட்டு இருக்கும்போது நான் இருக்கேன்னு எனக்கு யாரும் சொல்லணுமா என்ன இருட்டுலையும் நான் இருக்கேங்கிறது எனக்கு தெரிகிறது. யார் பார்க்குறா? எந்த கண்ணை கொண்டு பார்க்குறேன்? அப்போது நான் இருக்கிறேன் என்கின்ற உணர்வு அதுதான் ஆத்மா. அதுதான் சித் சக்தி. அதுதான் ஞான சக்தி. அதனால் சத்து சித் ஆனந்தம் என்கின்ற அந்த பரம்பொருள் நான் இருக்கிறேன் என்கின்ற அந்த அடிப்படை உணர்வு. இந்த அடிப்படை உணர்வை வைத்து கொண்டு தான் மனம் எல்லா சேட்டையும் பண்ணி அறிவு அறியாமைங்கிற இருமையில் சுற்றி 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 வந்து குழப்பி அடித்து கொண்டு இருக்கின்றது. அப்போ 4 கண்டிஷன் போட்டார். ஒன்று என்ன? அறிவில் அறியாமை அற்று. இந்த உலக வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று கேட்டால் இது தெரியுமா? இது தெரியும். இன்னொரு சொல்ல எனக்கு தெரியாது. அப்போ நமக்கு ஒன்று அறிவு இருக்குது, இல்லை அறியாமை இருக்குது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் போயிடலாம். 2 பேருக்கும் காமனாக 1-2 தெரிஞ்சிருக்கலாம், 4-5 தெரியாமல் இருக்கலாம். இப்படி விதவிதமாக இருக்குது. அப்போது இந்த வாழ்க்கையில் மனசை பயன்படுத்துகிற நமக்கு அறிவும் அறியாமையும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. அறிவில் அறியாமை அற்று. எதுக்கு இத்தனை ஆராய்ச்சி அப்படின்னா, இந்த அறிவுக்கு நான் எம்பிட்டு தற்பெருமை கொண்டு கர்வம் கொண்டு அடுத்தவங்களை எவ்வளோ மட்டமாக நடத்தியிருக்கேன் அப்படின்னு உணரணும். நாம் அறிவில் அறியாமை அற்று. 2ம் போயிடணும். அறிவும் போயிடணும், அறியாமையும் போயிடணும். இப்போ சாதாரணமாக படிக்கிறதுனா என்ன? அறியாமையை நீக்குவது. ஆனால் ஞானப்படிப்பு படிக்கணும்னா, ஆன்மீகத்தை படிக்கணும்னா இந்த அறியாமையோடு அறிவும் போயிடணும். அது என்னது அப்படின்னா, இந்த உலக அறிவினால் உனக்கு வரக்கூடிய அந்த தற்பெருமையெல்லாம் விடு. உன்னுடைய சரீரத்தில் நீ என்ன காரியம் நிகழ்த்தணும்னு உனக்கு பிராரப்தம் போட்டிருக்கோ அந்த காரியங்கள் செய்வதற்கான அறிவு உன்கிட்ட இருக்கும். அதுக்கொண்டு நீ தற்பெருமைப்பட்டுக்க வேண்டியதே கிடையாது. அதை குறித்து உன்னுடைய ஜீவ வியக்தி நீ உண்மை போல நினைத்து கொண்டு வாழ வேண்டியதில்லை. அதான் அறிவற்று இருத்தல். அப்போ அறிவு அறியாமை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு அப்படியே சமாதியில் இருந்து கடவுளை அறிந்தவர்களுக்கு அப்புறம் ஒன்றுமே தெரியாமல் போயிடுமா இந்த உலகத்தில்? என்ன அப்படி இல்லை. அதான் சொல்கிறேன். அவர்கள் வந்து மனம்ங்கிற தளத்தில் வந்து வேலை செய்யும் பொழுது பழையபடி அவருடைய பிராரப்தத்துக்கு ஒப்ப இந்த மனசு எல்லா திறமைகளோடும் வரும். நம்மகிட்ட இருக்கிறதை விட பன்மடங்கு கூர்மையாகவும் தூய்மையாகவும் தெளிவாகவும் அந்த மனம் இருந்து அவர்களுக்கு எந்த நேரம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் சொல்லுவோம். நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு நிறையவே தெரியும். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு மதிப்பும் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். ஆத்மாவை உணர்தல், தன்னை உணர்தல், இறைவனை உணர்தல், பிரம்ம அனுபவம் அப்படிங்கிறது என்னையான்னா, இந்த உலகத்தில் நீ என்னென்ன அறிவெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கியோ அதையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நீயா இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். அவர் வேற ஒரு கோணத்திலேருந்து சொன்னார். ஆனால் நம்ம இங்கே அதை நினைவுபடுத்தி கொள்ளலாம். எனக்கு மட்டும் முடிஞ்சா நான் இந்த ஆங்கில கல்வியால் கற்றது எல்லாவற்றையும் மறந்து விடுவேன் அப்படிங்கிறார். மறக்க விரும்புகிறேன்னு சொல்கிறார். ஏன்னா வேண்டாத குப்பையெல்லாம் அள்ளி போட்டிருக்கு. நான் அதெல்லாம் அறிவுன்னு நினச்சிக்கிறேன். எத்தனை படிச்சிருக்கேன்னு அத்தனை பட்டம் போட்டுக்கணும். அவங்க பட்டத்தை போடலைன்னா சில பேருக்கு கோபம் வந்துடும். பேசுறதுக்கு எதுக்கும் கூப்பிடணும்னு வச்சுக்கோங்க, அந்த பட்டத்தெல்லாம் கரெக்டாக போட்டுறணும். ஏன்னா அதில் அதுதான் அவங்கன்னு நினச்சிக்கிறாங்க. இது எப்படி இருக்குது? இந்த நான் இருக்கிறேங்கிறது தான் ஆத்மாவான். அதுக்குள்ளே நான் இன்னாராக இருக்கிறேன்னு ஒருத்தரும் ஒன்று போடுறோம் பாருங்கள், அதுதான் இதெல்லாம்.
அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க. எனக்கு மட்டும் அது சாத்தியமாக இருந்தால் நான் படித்ததெல்லாம் மறந்துடுவேன். இந்த பல்கலைக்கழகத்தில் போய் என்ன குப்பையை வாரி அள்ளி போட்டிருக்கேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார்? அபராவித்யாகி அவித்யா. நீ இப்போ என்ன படிக்கிறோம் நம்ம, இது ஒரு இது இல்லைங்க. இந்த நவீன காலத்தில் எல்லாத்தையும் நுணுகி அப்படி ஸ்பெஷலைசேஷன் சொல்லி சின்ன ஏரியாக்குள்ளே ரொம்ப அப்படியே குண்டு சட்டுக்குள்ளே குதிரை ஓட்ட மாதிரி ஆழ்ந்து போகிறேன்னு போகிறோம். ஆனால் முந்தி எல்லாம் ஒரு அறிஞர், ஒரு மேதைன்றது அவருக்கு எல்லாம் தெரியும். இப்போ நீங்கள் சர் சி.வி. ராமன், அவர் ஜெகதீஷ் சந்திர போஸ் இவங்களெல்லாம் எடுத்தீங்கன்னா, இவர் ஃபிசிக்ஸில் மட்டும் எதையோ கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறது கிடையாது. ஃபிசிக்ஸில் கண்டுபிடிச்சிருக்கார், பாட்டனியில் கண்டுபிடிச்சிருக்கிறார், இன்னும் என்னமோ நிறைய பண்ணியிருக்கிறார். எல்லாம் தெரியும் அவருக்கு. நம்ம இதுக்கும் முன்னாடி இன்னும் முற்காலத்துலலாம் போகும்பொழுது அவர்களுக்கு வானசாஸ்திரம் தெரியும், கணக்கு தெரியும், இந்த வாஸ்து சாஸ்திரம், கட்டடங்கள் எப்படி இருக்கணும்னு தெரியும், அந்த வானத்தில் இருக்கிற சூரியன் இங்கே எப்போ இந்த நிழல் விழணும் அதுக்கேற்ற மாதிரி கட்டடம் கட்டணும், இப்படி எல்லாம் தெரியும் அவங்களுக்கு, ஒன்றோடு ஒன்று இணைத்து. ஏன்னா இயற்கையில் அனைத்தும் இணைக்கப்பட்டிருக்கின்றன, எதுவும் தனித்தனி கிடையாது. நமக்கு பார்க்க அப்படி தனித்தனி பொருட்களாக நான் ஒரு உயிர் நீ ஒரு ஆள் தனித்தனியாக தெரிகிறோமே, எல்லாம் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால அறிவும் அப்படித்தான் இருக்குது. நீ முயன்றால் எல்லா அறிவும் பெற முடியும்னு சொல்லி இந்த உலக ஞானங்களே அவ்வளவு தெரிஞ்சிருந்தாங்க. அதனால யாரை சாஸ்திரி, ஞானி, அறிஞன், அப்படி படிப்பாளி அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்கன்னா, ஒரு 14 சாஸ்திரம் ஒன்றுமில்லை, ஒரு 14 புஸ்தகம், 14 புஸ்தகம் இல்லை, 14 வகை படிப்பு. என்னென்ன அப்படின்னா, அதுக்குள்ளே போனீங்கன்னா 14 கடல்னு ஆகிடும். என்னென்னா 4 வேதங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. 4 வேதங்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வ, 4 வேதம் படிச்சிருக்கணும் ஒருத்தன். அவ்வளவும் படித்தா தான் அவன் பெரிய பண்டிதன். 4 வேதங்கள். அப்புறம் வேதங்களை படிக்கும்போது அதை புரிஞ்சுக்கிறதுக்காக 6 சாஸ்திரங்கள். 6 சாஸ்திரங்கள் என்னென்ன, அதெல்லாம் பேரும் அது எதை சொல்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சேகரித்து நினைவு வச்சுக்கிறதே நமக்கு இந்த காலத்தில் பெரிய விஷயம். அதெல்லாம் அன்றைக்கி படிச்சிருந்தாங்க. சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம் இவ்வளவும் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த வேதம் அதை எப்படி உச்சரிப்பது, அந்த மந்திரங்கள் ஒலிகளை எப்படி சரியாக ஒரு ஒலி எப்படி சரியாக உச்சரிப்பது, அப்புறம் ஒலி தொடர்களை எப்படி சரியாக உச்சரிப்பது, ஏற்ற இறக்கங்களோட உச்சரிப்பது, அதனுடைய பொருள் என்ன, அந்த பொருள் எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கு, இத்தனையும் படிக்கணும். அப்புறம் அந்த மந்திரங்களை பிரயோகித்து எப்படி யாகங்கள் செய்வது, அதுக்கு எந்த நல்ல காலத்தில் பண்ணணும், நான் ஜோசியம் தெரியணும். இப்படி இந்த 6 சேர்ந்து 6 அங்கம்னு சொல்லு, வேதாங்கங்கள். 4 வேதங்கள், 6 வேத அங்கங்கள். அப்புறம் இந்த வேதங்களோட இன்னும் ஒரு உபவேதங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஆயுர்வேதம் மருத்துவம், தனுர்வேதம் ஆயுதங்களை பிரயோகிக்கக்கூடிய போர்க்கலை, காந்தர்வ வேதம் இசைக்கலை, இசை நடனம் எல்லாம் அதில் வந்துடுறது. அப்புறம் பொருளாதாரத்தை பற்றின அர்த்தசாஸ்திரம். இது ஆச்சா. இப்போ எத்தனை ஆச்சு, 4 4 8 14. இது போகிற அதுன்னு இன்னும் இருக்குங்க. தர்மசாஸ்திரம், நியாய வைசேஷியம் முதலிய ஷட் தர்சனம்னு ஒரு 6 செட் இருக்குது. அது பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, நியாயம், வைசேஷிகம், யோகம், 6 வருமே, 6. இந்த 6 இப்படி உங்களுக்கு 20 ஆகமும் இருக்குது. இது போக இதெல்லாம் வேதத்தோடு சம்மந்தப்பட்டதா. அப்புறம் ஆகமும் இருக்குது, அப்புறம் இதிகாசம் இருக்குது, புராணம் இருக்குது, அப்புறம் வந்த காவியங்கள் இருக்குது. இவ்வளவும் தெரியணும். அப்போ தான் ஒருத்தன் அறிஞனாவான். இவ்வளவு இதெல்லாம் என்ன சொல்லிட்டார், அபராவித்யா. அதான் இங்கே அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இவ்வளவு உலக ஞானங்களும் கீழான ஞானம்னு சொல்லிட்டார். அடியாத்தி, இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது, தெரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. எனக்கு இந்த 6ல் 1 எனக்கு மறந்து போச்சு. பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, நியாயம், வைசேஷிகம், யோகம், இன்னும் 6வது மறந்தே போச்சு. இப்படி இருந்தோன்னே நம்ம லட்சணமாக இருக்குது. இதெல்லாமே விஷயம் உள்ளுக்குள்ள விஷயம் அவங்க படிச்சிருந்தாங்க, நமக்கு பேரே மறந்து போகுது. இவ்வளவு விஷயங்கள் சேர்த்து தர்மசாஸ்திரம் இவ்வளவும் படிச்சிருந்தா அவன் அறிஞன். அந்த அறிவு குப்பை. நீ நிர்விகல்ப சமாதியில் போகும் பொழுது இந்த குப்பையெல்லாம் தூக்கிட்டு போகிறதில்ல, எல்லாத்தையும் தூக்கி தூர எரிஞ்சிட்டு அப்படி க்ளீன் ஸ்லேட்டாக இருக்கணும். அறிவோடு அறியாமை அற்ற
அற்று. அப்போ நம்ம இங்கே தற்பெருமை கொள்வதற்கே ஒன்றுமே இல்லை. அறிவில் அறியாமை அற்று. அப்புறம் அறிவில் அறியாமை அற்று அப்புறம் நாம் எப்படி இருக்கிறதுன்னா அறிவாய் நின்று. இப்போ அறிவுங்கிற ஒரு வார்த்தை இருக்கான்னு அதுக்கு பல்வேறு பொருள்கள் அர்த்தங்கள் இருக்குது. இங்கே ரெண்டாவது சொன்ன அறிவாய் நின்று அப்படிங்கும்போது அது என்ன அறிவு? நான் இருக்கிறேன் என்கின்ற உணர்வாய் நின்று. முதல்ல சொன்ன அறிவு அறியாமைங்கிறது உலக அறிவுகள். இந்த நிறைய சாஸ்திரங்கள் கணக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டோமே அது அறிவு. அது எதுவும் தெரியாமல் இருக்கிறது அறியாமை. இதெல்லாம் வாழ்க்கைக்கு நம்ம பொருத்தி பார்க்கும்போது பல விஷயங்கள் நமக்கு சின்னதும் பெருசுமாக தெரியாது இருக்கும். அப்போ எத்தனையோ விதமான அறியாமைகள் இருக்குது, எத்தனையோ விதமான அறிவுகள் இருக்குது. இது போக இந்த பெரிய பெரிய படிப்புகள் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் நீ என்ன செய்யணும்னா அறிவாய் நின்று. சரி, இதெல்லாம் இல்லாமல் அறிவாய்த்தான் நிற்கணும்னு சொன்னால் நான் ஒன்றுமே தெரிஞ்சுக்காமல் எதுக்கு இந்த பாடுபட்டு படிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் ஸ்கூலுக்கே போகமாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா அவனை விட்டுருவோமான்னா? லௌகீக வாழ்க்கையில் அவைகளுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அதற்காக அவற்றுக்கு எல்லாவற்றிலும் எப்போதும் ஒரு முக்கியத்துவம் இருப்பதாக செய்கிற பிழையை நாம் செய்துவிடக்கூடாது. உலக அறிவுக்கு எப்போதும் ஒரு நித்தியமான சாஸ்வதமான முக்கியத்துவம் இருக்கிறது என்று நினைக்கின்ற தவறை நாம் செய்துவிடக்கூடாது. அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ இந்த உலகியல் அறிவெல்லாம் அப்போ இந்த தியானம் பண்ணி கடவுளை நினைக்கும் பொழுது எனக்கு இது தெரியுமாக்கும் அப்படின்னு நீ போய் கடவுள்கிட்ட போய் அதையா சொல்ல போகிற? எனக்கு ஒன்று தெரியணும்ப்பா அப்படின்னு ஒரு குழந்தை போல் இது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு தானே போய் நிற்கணும். அப்படி நின்னாதான் உனக்கு தியானம் வரும், கடவுளை அதில் பார்க்கலாம். இல்லைன்னா நான் படித்ததெல்லாம் நினைவுக்கூறும் ரொம்ப பெருமையாக அதில் ஆழ்ந்து போய் என்னை தேவை யோசிச்சுட்டே கிடப்பேன். குருதேவர் சொல்கிறார், 2 நண்பர்கள் தோட்டத்துக்கு போனாங்க. ஒரு பெரிய தோட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வெளியாட்களில் அப்படியே சுற்றி பார்க்கல ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அப்படின்னு விட்டுருந்தாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஒருத்தன் இந்த தோட்டம் எத்தனை ஏக்கர் பரப்பளவுங்க? சொல்கிறான், எத்தனையோ 1000 ஏக்கர். அப்படியா? இதில் என்னென்ன இருக்குது? இதில் இந்த பக்கத்தில் இந்த விலங்குகள் இருக்குது, அந்த பக்கம் அந்த தடாகம் இருக்குது, அங்கே மூலிகைகள் இருக்குது, இங்கே பழமரங்கள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அடுக்கிறான். இவனும் ஒன்றுன்னா அந்த தோட்டத்தை பற்றி கேட்குறான். அம்பானி வச்சுருக்காராம்ல வன்தாராங்கிற இடத்துல அந்த ஜூவில் இருக்கிற மாதிரி நிறைய விலங்குகள்லாம் அந்த வன்தாராவில் இருக்கான். அது மாதிரி இதில் என்ன இருக்குன்னு எல்லாம் கேட்க அவனும் சொல்லிக்கிட்டே இருக்கான் அந்த மேனேஜர். இதை கேட்டு அப்படியே அப்பாடா அப்படின்னு ஆச்சரியத்தில் வாய்ப்பிலேருந்து நிற்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், அதெல்லாம் இருக்கட்டும், இதில் இவ்வளவு இருந்தால் எனக்கு இதில் என்ன கிடைக்கும்? நான் பயன்படுத்துகிற மாதிரி எனக்கு ஏதாவது கொடுப்பீங்களா? வாங்க விசிட்டர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் இந்த பழம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு தட்டில் ஒரு 4 பழத்தையே கொண்டு வச்சு நான் சாப்பிட்டா ஒரு பிரயோஜனம். எவ்வளோ ஒரு சிம்பிளான கேள்வி. அப்போது இந்த உலகத்தில் எனக்கு இது தெரியும் அது தெரியும் என்று உலக அறிவை விரித்து கொண்டு போவதால் ஒரு அளவுக்கு மேல் பயன் இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதுக்கு பிரயோஜனம் இல்லைப்பா. அதனால் நீ என்ன பண்ணுறன்னா தெரிய வேண்டியதை தெரிந்து கொள். அதனால் உபனிஷத்தில் ரிஷிகளை போய் சந்திக்கக்கூடிய, அதாவது குருமார்கள் ஆச்சாரிய புருஷர்களை போய் சந்திக்கக்கூடிய சீடர்கள் அவங்க என்ன கேட்குறாங்க? குருவே, எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகிறது, எது ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகிறது. ஏன்னா அவர் ஏற்கனவே எல்லாம் படிச்சிருக்கார். இந்த 14 சாஸ்திரங்கள் 20 சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சிருக்கார். ஆனாலும் எனக்கு மனசில் ஒரு நிம்மதி இல்லையே, எதை தெரிஞ்சா எல்லாம் தெரிஞ்சது ஆகும் அப்படின்னு போய் கேட்குறார். வா மகனே வா, ஏற்கனவே ஒரு போர்டில் ஒன்று எழுதியிருந்தா நம்ம அடுத்து போய் எழுத முதல்ல அதெல்லாம் அழிச்சிட்டு வா அப்படிங்கிறார். அப்போது இந்த உலக விஷயங்களில் நாம் பெற்றிருக்கிற அறிவு கடவுள் முன்னிலையில் அறியாமைதான். எப்படி? இப்போ சூரியன் நல்ல தகன்னு பிரகாசித்து கொண்டிருக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நல்ல ஒரு அடுக்கு தீபத்தில் 42 விளக்கு இருக்குது. அதில் சின்னதாக 42 ஜோதி, அப்படி ஒரு பெரிய அடுக்கு தீபம். அதெல்லாம் ஏற்றி ஜிங்கு இப்படி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு? சூரியனுக்கு. இந்த 42 விளக்கும் அப்படி தெரியுமா என்ன? அப்படியே முழுங்கிடும் சூரியனுடைய அந்த சூரிய பிரகாசம். இது ஒன்றுமில்லாமல் போயிடும். அதுதான் உண்மை, அதான் விஷயம். அப்போது இந்த உலக அறிவுகள் எல்லாம்
மனசு பண்ணுற மாயையில் தெரியக்கூடியது தான். நீ மனசை கடந்து பேருணர்வாக நில்லு. இந்த அறிவுகளுக்கெல்லாம் அடிப்படையான ஒரு உணர்வு இருக்கே, அந்த பிரஜை, அதைத்தான் இந்த 2வது சொல்கிறார், அறிவாய் நின்று. டியூப்லைட்டில் வெளிச்சமாக வரக்கூடியது மின்சாரங்கிற அடிப்படை. மின் விசிறியில் அந்த இயக்கமாக நிற்பது அந்த மின்சாரம். குளிர்பதன பெட்டியில் குளிர்ச்சியாக இருப்பது மின்சாரம். அடுப்பில் உஷ்ணமாக வருவது மின்சாரம். அதுபோல இத்தனை விதமான உலகியல் அறிவுகளாக இருப்பது அந்த அடிப்படை உணர்வு. அது இல்லைன்னா, அதை நீ உணரலைன்னா இதெல்லாம் எத்தனை படிச்சும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் நீ என்ன பண்ணுற, அறிவில் அறியாமை அற்று அறிவாய் நின்று. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனசு ஓஞ்சுடனும், மனது ஓய்ந்து போய்விட வேண்டும். இந்த மனசு ஒரு அறிவை எப்படி பெறுகிறது? அதனுடைய பொருள், குணம், வடிவம், செயல், இதுகளெல்லாம் வச்சு தானே அறிகிறது. இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குங்கன்னு சொல்கிறோம்ல. அப்போ இதை நம்ம ஒரு பொருள்னு எடுத்துக்கொண்டாலே அதுக்கு இதெல்லாம் பார்க்குறோம். இந்த 6 என்னென்னு, இந்த சில தன்மைகள், அது அந்த பொருள் எப்படி இருக்குது, இது பருத்தி துணி, அது பட்டு துணி. அப்போ அந்த பொருள்லேயே வேற்றுமை வந்துடுது. அப்புறம் இதில் இவ்வளவு நீளம், அகலம், இன்ன வண்ணம், இப்படிலாம் சொல்கிறோம்ல. அப்போ பொருள், குணம், அதுக்குன்னு ஒரு செயல் இருக்கும், அது இன்ன காரியம் பண்ணும், அப்படியெல்லாம் இருக்கும். பொருள், குணம், செயல், இது போன்ற தன்மைகளை அறிந்து தான் அறிவுங்கிறது நமக்கு ஏற்படுகிறது. இது மனசு உண்டு பண்ணுகிற அறிவு. அந்த அறிவு வருவதற்கே, மனசு இதெல்லாம் பண்ணுறதுக்கே அடிப்படையாக ஒரு அறிவு வேணும். அந்த அறிவு புறப்பொருளை அறிவு அல்ல, அறிவதற்கான ஆதாரமாகிய உணர்வு, பிரஜை. அதுதான் நான் இருக்கிறேன்னு சொல்கிறோம். அந்த நான் இருக்கிறேனா நில்லு, நான் இன்னாராக இருக்கிறேனுங்கிறதெல்லாம் வெட்டி தள்ளு. அறிவாய் நின்று. எதுக்கே அப்படி நிற்கணும்? பிரிவு அற ஆனந்தமயம் பெற்று. அதாவது இந்த முக்தி பேற்றினை விவரிக்கும்போது பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜீவன் தன்னுடைய ஜீவத்துவத்தை இழந்து இறைவனுடைய திருவருளால் இதில் உள்ள குறைகளெல்லாம் நீங்க பெற்று அறிவு மயமாக இறைவனோடு இருக்கான், கலந்து இருக்கான். அப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, இவனுடைய ஜீவ ஞானம் போய் சிவஞானம் வருது. இறைவனை அறிவதற்கான வல்லமை, இந்த நான் இன்னாராக இருக்கிறேங்கிறதெல்லாம் கழண்டு போன உடனே இறைவனை அறிவதற்கான, உணர்வதற்கான சிவஞானம் வருகிறது. அந்த சிவஞானத்தின் விளைவு என்னடான்னா சிவ ஆனந்தம், சிவானந்தம் மேலிடுகிறது. அப்போ முக்தி பேர் என்பது என்ன? ஜீவன் சிவனை அறிகிறான், ஆனந்திக்கிறான், தான் முக்தி. அப்போ அறிவாய் நின்று பிரிவு அற. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, மற்ற அறிவுகள்லாம் சுட்டறிவுன்னு சொன்னோம். அப்போ தனக்கு அந்நியமாக வெளியில் இருக்கிற ஒன்றை அறிவதான விஷயம் அங்கே அனுபவம். இதில் பிரிவு அற, நான் வேற நீ வேறங்கிறத இல்லை. இறைவனோடு இரண்டற ஐக்கியமாகி விடுகின்றான். அதனால் பிரிவு அற அந்த நிலை ஆனந்தமயமாக இருக்கிறது, நிறைவாக, பூரணமாக. அதனால் ஒரு திருப்தியாக, இனிமையாக, பிரீத்திகரமாக இருக்கிறது. அதான் ஆனந்தம். பிரிவு அற ஆனந்தமயம் பெற்று. இதெல்லாம் பெறணும்னா என்ன செய்யணும்? முதல்ல போட்ட மாதிரி அறிவு அறியாமை நீங்கணும். அதுக்கு இன்னொரு வடிவம், அந்த அறிவு அறியாமை நீங்குவதுங்கிறது இன்னொரு வகையில் விளக்குகிறார். குறி அவிழ்ந்தால். குறி அவிழ்ந்தால் அப்படின்னா, மனம் மாறி மாறி எண்ணங்களாக சிதறடையும் தன்மை உடையது, அது போகணும். மனசுக்கு குறியாக இருக்கிறது எண்ணம். அந்த எண்ணத்தை விட்டா குறி அவிழ்ந்தால் அப்படின்னா, எண்ணங்களெல்லாம் ஒடுங்கி மனசு தேங்கி நீ தடாகம் போன்று அப்படியே ஆத்மாவோடு கலந்து கரைஞ்சிடணும். மனசுங்கிற இந்த உணர்ச்சிமயமான மனசுங்கிற பகுதியே இல்லாமல் முற்றிலும் அறிவாகி, அந்த அறிவு ஜீவ அறிவாக இல்லாமல் சிவமயமாக சிவஞானத்தோடு கலந்துடணும். அதான் குறி அவிழ்தல். குறி அவிழ்ந்தால் அப்படின்னா,
மனது ஒரு பொருளை புறத்தில் இருப்பதாக அறியக்கூடிய தன்மையை இழந்து ஆத்மாவில் கரைந்து ஆத்மமயம் ஆகிவிடுவது. குருதேவர் சொல்கிறார், சுத்த மனதும் சுத்த சைத்தன்யமும் ஒன்றே. மனது தூய்மை பெற பெற பெற, தூய்மை அடைய அடைய அடைய, லௌகீக எண்ணங்கள் எல்லாம் அதிலேருந்து நீங்க 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 அது என்ன ஆகுதுன்னா ஆத்மமயமாயிடுறது, அறிவுமயமாகிறது. அது ஆன்மா தான். அந்த உணர்வு மயமாகி மனசு இல்லை, இப்போ உணர்வு தான் இருக்குது. இப்போ மனசு இல்லைன்னா இறக்கமெல்லாம் இல்லையான்னா இல்லையே, இறைவன் கருணாமூர்த்தி. அதனால் அந்த நற்குணங்கள் இல்லாமல் போயிடாது. இடைஞ்சல் பண்ணினா மற்றதுகள் எல்லாம் ஓஞ்சிடும். இப்போ சுவாமி சித்பானந்த மகாராஜ் ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்களாம். யாரும் ஆரம்பத்தில் திருப்பராய்த்துறையில் போய் அங்கே தப்போன்னு அமைச்ச புதுசில் பார்க்குறதுக்கு யாராவது வந்தால் அல்லது அலுவல் இருந்தால் அலுவலகத்தில் உட்காந்து வேலை செய்வாங்களாம். இல்லைன்னா பேசாமல் ரூமுக்குள்ளே போய் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். என்னையா பண்ணுவாங்க தியானத்தில்னா? ஒன்றும் பண்ணுறதில்ல, சும்மா இருக்கிறத செய்வாங்க. சும்மா இருக்கிறதுனா என்னென்னா சொரூபத்தில் இருப்பது தான் சும்மா இருப்பது. நான் இருக்கிறேன், அவ்வளோதான். அப்படி இருப்பாங்களாம். அப்புறம் என்னாச்சா எந்திரிச்சு கூட போக மாட்டாங்களாம். அப்படி சேரில் உட்காந்த மணிக்கே தியானத்திலேயே இருப்பாங்களாம். சகஜமாகிவிட்டது, உடன் பிறந்ததாகிவிட்டது. அப்போ அவர் இந்த உடல் மனம் இதை தாண்டி சொரூபத்தில் இருக்கிறார். இது அவருக்கு இயல்பாகிவிட்டது. எல்லா மகான்களுக்கும் அப்படி தான் இருக்கும், ஜீவன் முக்தர்களுக்கு அப்படி தான் இருக்கும். அப்போ அவங்க திரும்ப இந்த உலக நிலைக்கு இறங்கி வரும்போது என்ன தெரியணுமோ அது தெரிஞ்சுக்கும். தெரியலைனாலும் ஒன்றும் கவலை இல்லை, அப்படி இருப்பாங்க. அப்படி குறி அவிழ்ந்தால், இதெல்லாம் நாம் இந்த மாதிரி பெரிய விஷயங்களெல்லாம் பேசும்போது அது எங்கே யார் வாழ்க்கையில் எப்படி நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு நாம் மகான்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தா தான் அது நமக்கு கொஞ்சமாவது புரியும். இல்லாட்டா அந்த வார்த்தைகள்லாம் அப்படியே எம்டியாக இருக்கும். என்ன அர்த்தம்? குறி அவிழ்ந்தால்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த மனசு பலவித எண்ணங்களாக பெறுகிற தன்மையை விட்டு ஒடுங்கி ஆத்மாவில் கரைந்து, அவ்வளோதான். குறி அவிழ்ந்தால் அன்றைக்கு உடல் வேண்டேன். அப்பா இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றவர் என்ன சொல்கிறார்? இந்த 4 நடந்துச்சுன்னா என்ன நாள்? அறிவில் அறியாமையற்று அறிவாய் நின்று பிரிவு அற ஆனந்தமயம் பெற்று குறி அவிழ்ந்தால் என்றைக்கு இப்படி நடக்கிறதோ அன்றைக்கு உடல் வேண்டேன். இந்த உடம்பை எனக்கு வேண்டாம், அது வரைக்கும் வேணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த உடம்பை ஒரு நித்தியமானதுன்னு நினச்சிடக்கூடாது, அதில் வாழுற வாழ்க்கையே எல்லான்னு நினச்சி ஏமாந்துடக்கூடாது. அது நிலையில்லாதது, மரணத்துக்கு உட்படுவது, வினை முடியும் போது மரணம் வரும், இத்தனையும் சொல்கிறதுக்காக உடல் போயிடவுன்னு ஆரம்பித்தார். ஆனால் இந்த பாட்டில் என்ன சொல்கிறார்? இவ்வளவு பெரிய காரியம் சாதிக்கிற வரைக்கும் இந்த உடல் வேண்டும். எவ்வளவு பெரிய காரியம்? அறிவில் அறியாமையற்று அறிவாய் நின்று பிரிவர் ஆனந்தமயம் பெற்று குறி அவிழற வரைக்கும் இந்த உடம்புல தான் அதை பண்ண முடியா? இந்த மனுஷ உடம்புல நான் தேவேந்திரன் அப்படின்னா இதை செய்ய முடியாது. செய்யலாமா? அவங்க இந்த தேவர்களாக இருந்து இந்திரிய சுகங்களை தடையில்லாது அனுபவிக்கிறது. இப்போ நமக்கு சினிமா பார்க்குறான், கையில் வச்சுட்டே பார்க்குறான், மணிக்கணக்காக பார்க்குறான்னா என்ன, ராத்திரியெல்லாம் 2 மணி 3 மணி வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் படுத்துட்டு 10 மணிக்கு எழுந்திருக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான். அப்படி பண்ணினா என்ன ஆகுதுன்னா, ஒன்று முதல்ல கண்ணு கிட்டு போகுது, அப்புறம் அந்த பார்க்குற விஷயத்துக்கேற்ப மனசு கெட்டு போகுது. தேவர்களுக்கு இப்படி கெட்டு போகாதான், பார்த்துக்கோ, எவ்வளோ வேணால் பார்த்துக்கலாம். அதான் அந்த சொர்க்கத்தினுடைய சிறப்பு. ஆனால் அந்த தேவர்களும் கூட எனக்கு இந்த தேவ வாழ்க்கையை பிடிக்கலை, எனக்கு வேதம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் படிக்கலாமா அதை விட்டு. ஆனாலும் முக்தி வேணும்னா மனுஷனாக பிறந்து இங்கே வா. ஏன்னா இந்த தேவ சரீரம் இது சுகங்களை அனுபவிக்கிறதுக்காகவே நீ கேட்டு பெற்றது. 100 யாகம் பண்ணினா நீ தேவேந்திரன் ஆகிடலாம். அப்படி யாகம் பண்ணி கும்பிட்டு புண்ணியத்தை சேர்த்து சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சி வாங்கினது. அதனால் அதெல்லாம் போகும், எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லி வந்தா சரி வா, மனித பிரிவில் நான் யோகி வீட்டில் உன்னை பிறக்க வைக்கிறேன். உங்கள் அம்மா அப்பாவே பெரிய பக்தர்களாக இருப்பாங்க, நீ அவங்கள்ட்டேருந்து அப்படியே டக்குன்னு உபதேசம் வாங்கி கொண்டு விருது போயிடுவேன் அப்படின்னு சரியான சூழலை அமைச்சு கொடுத்து நம்மளை இந்த மானுட பிறவியில் இறைவனை அடையக்கூடிய சூழலை அமைச்சு கொடுப்பார். இல்லைன்னா ரொம்ப ஒரு கொடுமைப்படுத்துகிற இடமா இருக்கும், ரொம்ப லௌகிக்கமாக இருக்கும். அதுலேருந்து போருண்டா சாமின்னு பிச்சுட்டு வர வச்சுருவார்.
எப்படியோ உனக்கு என்கிட்ட வரணும், அப்படித்தானே, வா அப்படின்னு ஒரு சூழலை உருவாக்கி அவனை நாட வைத்து அதில் வெற்றியும் கொடுத்துடுவார். குருவை கொடுத்து அதை புரிய வச்சு குரு சொன்னதை கேட்டு உருப்படியாக பணிஞ்சு நடந்து கேட்டு உணர்ந்து வா, முடிஞ்சது கதை. எதுக்கும் இந்த உடம்பு தான் வேணும். எந்த உடம்பு? மனித உடம்பு. அப்போ மானுட உடல்ங்கிறது எது வரைக்கும் நம்ம பத்திரமா அதை காப்பாற்றணும்? இறைவனை அறிகிற வரையில். குருதேவர் சொல்கிறார், ஒரு சில இந்த பொம்மைகள் நகைகள் இதெல்லாம் செய்கிறதுக்கு அச்சு செய்வாங்க. அச்சு, அந்த அச்சு செஞ்சு அதில் இந்த உலோகத்தை உருக்கி ஊற்றினா அதுக்கப்புறம் அந்த அச்சை அப்படி பிரித்து எடுத்தால் டோக்க கழண்டு வந்துடும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அது அப்புறம் நமக்கு வேண்டிய அந்த பொருள் பொம்மையோ ஏதோ ஒன்று அது வந்துடும். அந்த அச்சுங்கிற அந்த மோல்டு இருக்குல்ல, மோல்டு அச்சு முதல்ல செய்கிறோம். இப்போது நீ செய்ய விரும்பின அந்த பாத்திரமோ நகையோ செஞ்ச பிறகு, விக்கிரகமோ ஏதோ ஒன்று அது செய்த பிறகு அதுக்காக வார்த்தை அச்சு வேண்டாம்ல. எப்போ இந்த அச்சு வேண்டாம்? விக்கிரக வார்த்தை எடுத்து முடிச்ச பிறகு. அது அறகுறையாக இருக்கும்போதே நீ அச்சை உடச்சின்னா வேஸ்ட்டாக போயிடும்ல. அது மாதிரி இந்த உடம்புங்கிற அச்சை, இறைவன்கிற விக்கிரகத்தை, இறை அனுபூதிங்கிற விக்கிரகத்தை வார்த்தெடுப்பதற்கு முன்னால் உடைத்து விடாதே. அதான் பிரார்த்தனை இந்த பாட்டில். எனக்கு எடுத்த இந்த உடல் நீங்கும் முன் நான் உன்னை அறிந்து விட வேண்டும், அதற்குள் மரணம் இதற்கு வந்து விடக்கூடாது, அது வரைக்கும் எனக்கு இந்த உடம்பு வேணும்ப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்புல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதே உன்னை பார்த்து விட வேண்டும், நான் அதுக்கு இன்னொரு ஜென்மம் வச்சிருக்க கூடாது. அப்படி என்ன அவசரம்? ஒருத்தனுக்கு உண்மையிலே பசி கொல்லுது, அப்போ இப்போ என்ன அவசரம், ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றேனே அப்படின்னு சொல்லுவானா? ஐயோ பசி உயிர் போகுது, எனக்கு இப்போயே சாப்பாடு போடு அப்படின்னு சொல்கிறான்ல. அது மாதிரி நீ உண்மையில் ஏங்கணும் இறைவனை பார்க்கறதுக்கு. அப்படி நீ ஏங்கி இப்போயே பார்த்துட்டீன்னா அதுக்கப்புறம் உனக்கு கவலை இல்லை. இந்த உடம்பு இது இருந்தான்னு போனாங்க, அப்போது உடனே அவன் தற்கொலை பண்ணிப்பானான்னா அப்படி இல்லை. அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அதை நல்லபடியாக பயன்படுத்தி இறைவன் திருவுள்ளத்தை செயல்படுத்துவதற்கான கருவியாக வைத்து கொண்டு இருந்து விடுவான். அதனால் அப்படி ஒரு நிலைமை வருகிற வரைக்கும் இந்த உடல் எனக்கு வேண்டும். அன்றைக்கு எப்போ உடல் வேண்டாம்? இந்த 4 நிறைவேறினால், அறிவில் அறியாமையற்று அறிவாய் நின்று பிரிவர ஆனந்தமயம் பெற்று குறி அவிழ்ந்தால் அன்றைக்கு உடல் வேண்டேன். ஐயா, ஆக்கையே இந்த ஆக்கையே என்றைக்கும் வேண்டுவனேயான். அது வரைக்கும் இந்த உடம்பு எனக்கு வேணும்ப்பா, மானு சரீரம் எனக்கு வேணும்ப்பா, வேறு என்னத்தையோ கொடுத்துறாத, எனக்கு வினயம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி என்னை தள்ளி விட்டுறாத என்று அற்புதமாக சொல்லுகின்றார். மானுட பிறவியினுடைய சிறப்பை சொல்லி அது எவ்வளோ ஒரு பெரிய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்பதை ரொம்ப அழகாக இந்த பாடலிலே சொல்லியிருக்கின்றார். இறையருளால் குருவருளால் நாம் எடுத்த இந்த தேகம் விழுமுன் சேரவாரும் ஜெகத்தீரே என்று அவர் கூப்பிட்டது போல, என்ன சிற்றம்பலவனை ஞானமய பொருளை ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற அந்த ஐயனை இதயத்திலே தரிசிப்பதற்கு அவனே நமக்கு அருள் புரிவானாக. ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.